ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம் அப்படின்ற அந்த 10வது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். இதில் அர்ஜுனன் பகவானுடைய பெருமைகளை 7வது 8வது 9வது அத்தியாயங்கள்லாம் கேட்ட பிறகு பகவானுடைய அருமை பெருமைகள்லாம் புரிஞ்ச அர்ஜுனன் பகவானை பற்றி புகழ்பாட ஆரம்பிக்கிறாங்க. புகழ்பாடுறது மட்டும் இல்லாமல் பகவானை பற்றி இன்னும் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசைப்பட்ட அர்ஜுனன் பகவான்கிட்ட நீ உன்னை பற்றி எல்லாமே எனக்கு சொல்லணும், உன்னுடைய சொத்து விவரங்கள் எல்லாமே. சொத்துன்றது இங்கே பகவானுடைய நியமன செல்வம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல் எதுக்குள்ளெல்லாம் இருக்க, நீ என்னவா எதுக்குள்ளெல்லாம் இருக்கன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது எல்லாம் அர்ஜுனன் கேட்க பகவானும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. சரி, நீ கேட்டதுனால நான் உனக்கு எல்லாமே சொல்கிறேன். ஆனால் எல்லாமே சொல்லி முடிக்கணும் அப்படின்றது ஏன்னா அர்ஜுனன் கேட்குறது அசேஷேன ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாமே சொல்லணுன்ட்டு. ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சொல்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அர்ஜுனனால் கேட்க முடியுமா? ஏன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்தும் எல்லாருமே பகவானுடையதாச்சே. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் உயர்ந்தவை தேர்ந்தெடுத்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன பகவான் தொடர்ந்து அடுத்து இப்போது 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அஹமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதः அஹமாதிஷ்ச மத்யஞ்ச பூதானாமந்த ஏவச்ச. குடாகேஷ அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்றாரு. முதல் அத்தியாயத்துலேயே இந்த குடாகேஷ அப்படின்ற அந்த பேரை நம்ம பார்த்துருக்கோம், அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய பேரை. இந்த குடாகேஷ அப்படின்னா என்ன அப்படின்னா தூக்கத்தை ஜெயிச்சவன் அப்படின்னு அர்த்தம். ஏ குடாகேஷ, அகம் நான் தான் ஆத்மா அந்தராத்மாவாக இருக்கேன். எதுக்குள்ளெல்லாம் சர்வபூத அனைத்து பூதங்கள் ஜீவராசிகள் ஆசயஸ்திதக அந்த அனைத்து பூதங்கள் ஜீவராசிகளில் அதனுடைய அந்த ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது பகவான் என்ன சொல்கிறாரு, இப்போது நம்மளே பார்த்திங்கன்னா நமக்குள்ள இந்த உடலுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்குது. அப்போ இந்த ஆத்மாவோட உடல் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளியில் பார்க்கக்கூடிய இந்த சரீரம், இந்த பாடி. அப்போது அது போல் பகவான் என்ன சொல்கிறாரு, நான் தான் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்கேன்றாரு. அப்போ எல்லாமே பகவானுக்கு உடலாக இருக்கும் இல்லையா? பகவான் ஆத்மாவாகவும் அனைவரும் பகவானுக்கு உடலாகவும் இருக்கிறது தான் இப்போ இந்த முதல் வரி மூலமாக பகவான் சொல்கிறது. அதே போல் எப்போ எல்லாமே இப்போது இந்த ஆத்மாவுடையது தான் இந்த உடலுங்கும் போது அப்போது இந்த ஆத்மா சொன்ன பேச்சு தானே இந்த உடல் கேட்கும். கை எப்படி போகணும்னு சொல்லணுமோ அப்படி போகுது, கால் எப்படி நடக்கணும்னு சொல்லணுமோ அப்படி நடக்குது. அதே போல் பகவான்ற அந்தராத்மாவுக்கு நம்ம எல்லாரும் உடலாக இருக்கிறதுனால மொத்தமும் பகவானோட ஆணைக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படின்றதும் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ அடுத்த 2வது வரி மூலமாக பகவான் சொல்ல வருது என்னன்னா, பூதானாம் இந்த எல்லா பூதங்களுக்கெல்லாம் இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே ஆதிஹி மத்தியம் அந்த ஏவச்ச. ஆதிஹின்னா ஆரம்பம். இந்த இடத்துல ஆரம்பம்ன்றது சிருஷ்டிக்கு படைப்புக்கு காரணமாக இருக்கேன் பகவான் சொல்கிறாரு. மத்தியம்னா அந்த நடுப்பட்ட அந்த சமயத்தில் அப்படிங்கும்போது படைச்சாச்சு, படைச்ச பிறகு அவங்களுடைய காப்பதற்கும் பகவான் தான் காரணமாக இருக்காரு. அந்தன்னா எல்லா ஜீவராசிகளும் ஒரு முடிவுக்கு தானே ஆகணும். அப்போ அந்த முடிவுக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்குமே பகவான் காரணமாக இருக்காரு, நம்ம எல்லாரும் காரியமாக இருக்கோம். முதல் வரி மூலமாக ஆத்மா சரீரம் அப்படின்ற அந்த சம்பந்தத்தை விளக்குறாரு. அதாவது பகவான் ஆத்மாவாகவும் நாம் எல்லாரும் பகவானுக்கு சரீரம் அதாவது உடலாகவும் இருக்கோன்றதையும், 2வது வரி மூலமாக காரண காரிய சம்பந்தம், அதாவது பகவான் எல்லாருக்கும் காரணமாக இருக்காரு, நாம் எல்லாம் காரியமாக இருக்கோம் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 39வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பகவான் எல்லாமாகவும் எப்படி இருக்கேன்றத நான் இதுவாக இருக்கேன், நான் அதுவாக இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன்ட்டு சொல்லிகிட்டே வரப்போகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான இது ஒரு கணக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.